ஜட்டு லாங் ஆன்ல கேட்ச் வர்ற மாதிரி இருக்கு, அங்கே போயிரு. ஓகே கேப்டன். ஜட்டு இந்த பாயிண்ட் வந்து கேட்ச் வர்ற மாதிரி இருக்கு, அங்கே போ. ஓகே கேப்டன். ஜட்டு இப்ப அடுத்து ரன் அவுட் விடு, ரெடியாரு. ஓகே ஓகே கேப்டன். இங்க ஒரு ரன் ஓவர் லீக் ஆகுது. ஜட்டு பாய் அப்படியே அந்த கவர்ல கவர் பண்ணிக்கங்க, ரொம்ப லீக் ஆகுது ரன். இந்த போயிட்டேன் கேப்டன். ஃபிளாஷ்பேக். அண்ணே பவுலிங் கொடுங்கண்ணே, நான் நல்லா பால் போடுவேனே. இதுதான் அதான் பவுலிங் போட்டுட்டு இருக்கான், நீ பேட்டிங் பண்ணலாம், போய் ஃபீல்டிங் பண்ணு போ. அப்படியாண்ணே, சரிண்ணே. அண்ணே நான் ஓப்பனிங் இறங்குறேனே, பேட்டிங் நான் பண்ணிடுறேன். இல்லடா பேட்டிங் வந்து அவங்க 2 பேரும் இறங்க வேண்டியிருக்கு, நீ வந்து அடுத்து இறங்கலாம். அது வரைக்கும் போய் உட்காரு, தண்ணி கிட்ட வேணா தண்ணி எடுத்து கூட உங்களுக்கு. சரிண்ணே. ஏரியா மேட்ச்ல கூப்பிட்டு பவுலிங்கும் கொடுக்க மாட்டீங்க, பேட்டிங்கும் கொடுக்க மாட்டீங்க. நான் விளையாடவே போக மாட்டேன், போங்க. சும்மா பால் மட்டும் புடின்னு சொல்லி என்னை வெயில நிப்பாட்டுறீங்கல்ல, போங்க. எனக்கு விளையாடவே பிடிக்கல. கதவு திறந்து போட்டு போற, நான் எங்கேயோ போறேன், போங்க. எனக்கு விளையாடவே பிடிக்கல. என்ன ஆச்சு, நீ போய் விளையாண்டுட்டு தானே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட. எங்க எனக்கு பேட்டிங்கும் தர மாட்டாங்க, பவுலிங்கும் தர மாட்டாங்க, அவங்களே எல்லாம் பண்றாங்க. நான் விளையாட போக மாட்டேன் இனிமேல். நீ இப்படியே இருந்தா சரிப்பட்டு வர மாட்டேன். அந்த ஜாம்நகர்ல கிரிக்கெட் பங்களா கோச் இருக்காங்கல்ல, சரி சேர்த்து விடுறேன். அதுல எல்லாம் என்னால விளையாட முடியாது, அது சின்ன கிரவுண்ட், அங்கெல்லாம் கிரிக்கெட்டே விளையாட மாட்டாங்க, போங்க. நான்லாம் அங்க போக மாட்டேன். என்ன சின்ன கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட் அதெல்லாம் கிடையாது, அவர்கிட்ட போய் கத்துக்கிற, அங்க போய் கத்துக்கிட்டு ஏதாவது போய் கத்துக்கிட்டு தான் வர்றேன், நீ அவ்வளவுதான். சரியா வருவ. சரி ஓ ஐ ஜாலி, நம்ம நாளைக்கு கிரவுண்ட்ல விளையாட போறோம். நமக்கு பேட்டிங் கிடைக்கும், பவுலிங் கிடைக்கும். கோச் வேற சூப்பரா இம்ப்ரெஸ் பண்ணலாம். பேட்டிங்கே இத்தனை நாள் விளையாடல, பவுலிங்கும் இத்தனை நாள் போடல, எல்லா ஃபீல்டிங்லயும் நிப்பாட்டிங்கல்ல. நாளைக்கு பாருங்க, நான் தான் பேட்டிங் ஆட போறேன், பவுலிங் போட போறேன். ஏ நைட் வேற தூக்கம் வராது. ஏற்கனவே தூங்க மாட்டேன் தான் உனக்கு கோச்சில் சேர்த்துடுறேன், ஏன் இப்படி பண்ற? இப்பவும் நீங்க சொல்றீங்கன்றதுக்காக மட்டும்தான் போறேன், எனக்கு அந்த கிரவுண்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. என்னப்பா வந்து பவுலிங் போடுதா வாங்கிக்க. யார் பண்ணி? சார் ரவீந்திர ஜடேஜா. ஓ நேத்து உங்க அப்பா எங்க அப்பா வந்து சேர்த்து விட்டாங்களா? சரிப்பா சரிப்பா. நம்ம பேட்டிங் நல்லா பண்ணுவேன், ஃபீல்டிங் பண்ணுவியா, பவுலிங் போடுவியா? பண்ணுவேன். சரி போய் ரெடியா போ. சரி சார். சார் எங்க போற? சார் ரெடி ஆக சொன்னீங்கல்ல சார் பேட்டிங்க்கு. எடுத்தோடனே பேட்டிங் அதெல்லாம் முடியாது, பேட்டை கூட பேட்டை கூட. சரி சார், அப்ப பவுலிங் பாலா சொல்லுங்க சார். பால் போடுவியா நீ? பால் நல்லா லெஃப்ட் ஹேண்ட்ல போடுவியா? சரி நீ அப்புறம் பவுலிங் போடலாம். நீ அங்க வந்து 2 பேர் வந்து ஃபீல்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார். சரியா? ஸ்டம்ப் ஒரே ஒரு ஸ்டம்ப் வச்சு த்ரோ படிக்கணும். அங்க என்ன பண்றனா போயிட்டு நல்லா அண்டர் ஆர்ம் த்ரோ கத்துக்கிட்டு வா, அதுக்கப்புறம் நீ பவுலிங் பேட்டிங் பாத்துக்கலாம். சார் என்ன சார் இங்க வந்து ஃபீல்டிங் சார், நான் பேட்டிங் பண்றேனே சார். நீ முதல்ல அதை முடி, நான் அதை சொல்லி தரேன். இப்போ நீங்க பார்த்த வீடியோ வந்து ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க ஸ்டைல்ல நாங்க ஒண்ணு பண்ணியிருக்கோம். இது யார் மனதையும் புண்பற்றுவது இல்லை, அதே மாதிரி இது பொய்யும் கிடையாது, உண்மையும் கிடையாது. எங்களுடைய கிரியேட்டிவிட்டியில நாங்களா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சோட லைஃப் ஹிஸ்டரி தெரியும்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட தெரியும்னா, நம்ம மதுரை டாக் சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, இவரோட லைஃப் ஹிஸ்டரி எனக்கு தெரியணும்ட்டு. அந்த தான் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து போடுவோம். மதுரை டாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.